வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இப்போ பார்க்குற ஒரு அருமையான தலைப்பு, நிறைய பேர்த்துக்கு இருக்கிற குழப்பம், அதை தெளிவு பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. இரண்டாவது சுற்று சனி லாபமா நஷ்டமா? நிறைய கேட்பாங்க. சார், முதல் சுற்று முடிஞ்சிச்சான், எனக்கு ரெண்டாவது சுற்று தான் சனி வந்திருக்கான், பெருசாக பாதிக்காதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா சார்? ரெண்டாவது சுற்றுல நான் தொழிலில் முதலீடெல்லாம் போடலாமா? நான் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா? ஷேர் மார்க்கெட் போகலாமா? அல்லது ஏதாவது ஒரு வீடு கட்டலாமா? இடம் வாங்கலாமா? வேறு ஏதாவது பெரிய ஒரு தொழில் தொடங்குறதுக்கான பார்ட்னர்ஷிப் போட்டு நான் உத்வேகத்தோட தொடங்கலாமா சார்? அப்படியெல்லாம் நிறைய கேட்குறாங்க. அப்போது இரண்டாவது சுற்று சனி அப்படிங்கிறது முதல்ல என்னென்னா, ஃபஸ்ட்டு சுற்று மங்கு சனி, இரண்டாவதாக வர்ற சுற்றுக்கு பேர் பொங்கு சனி, மூன்றாவதாக சுற்று மரணச்சனி. அப்போ மூணாவது சுற்று வர்ற எல்லாத்துக்குமே மரணம் அடைஞ்சிருவாங்களான்னா இல்லை. அப்போ இரண்டாவது சுற்று வர்ற எல்லாத்துக்குமே அள்ளி கொடுத்துருமா அப்படின்னா ஆமாம், கொடுக்கும். எப்போ சார் கொடுக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு காலம், அதுக்கு ஒரு வரைமுறை இருக்குது. அதுக்கு உங்கள் ஜாதகமும் உங்கள் கோச்சார கிரகம் ரெண்டும் சப்போர்ட் பண்ணணும். இப்போ இரண்டாவது சுற்று வர எல்லாத்துக்குமே நல்லது செஞ்சிருமா? ஆனால் ரெண்டாவது சுற்று வந்திருக்கிற எல்லாருமே எத்தனை கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க கண்ணீர் விட்டு அழுகாதது ஒன்று தான் குறை. அந்த இரண்டாவது சுற்றிலும் சொல்கிறேன். எப்போவெல்லாம் இந்த இரண்டாவது சுற்று பாதிக்கும், எப்போவெல்லாம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, எத்தனாவது சுற்று சனி வந்தாலும் அது ஒரு அனுபவத்தை தான் கொடுக்க போகுதுங்கிறதுல மறுக்க முடியாத உண்மை. இரண்டாவது சுற்று சனியை பாதிக்காது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, முதல் சுற்றுலேயே அந்த ஆளுமையை உங்களுக்கு நிறைய கொடுத்து அந்த குடும்பத்தை ஒரு கசக்கி இருக்கும். குடும்பத்தவே முதல் சுற்று கசக்கும். இரண்டாவது சுற்று யாரை கசக்குன்னா ஜாதகரை கசக்கும். மூணாவது சுற்று ஹெல்த்தில் தான் கை வைக்கும். இந்த டிஃப்ரெண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ மூணாவது சுற்று வந்தால் ஹெல்த் பிரச்சனை வந்துடுமா, மரண பயம் வந்துடுமான்னு அது உங்கள் ஆயுள் ஸ்தானத்தை பொறுத்து, உங்களோட ஹெல்த் கண்டிஷன், உங்கள் ஜாதக ரீதியாக 4ஆம் பாவகம் சந்திரனை பொறுத்து தான் இதை நம்ம பேச போகிறோம். ஆனால் இரண்டாவது சுற்றுங்கிறது உங்களை ஒரு உயரத்துக்கு அழைச்சிட்டு போகிற சுற்று தான். எப்போ சார் இது பண்ணுவார் அப்படின்னா, எப்போ சனீஸ்வரன் ரெண்டாவது சுற்று முடிச்சுட்டு வெளியில் கிளம்புறாரோ அப்பத்தான் நல்லது செய்வார். இடையில எல்லாம் செய்யவே மாட்டார். அப்படி ஒரு கற்பனை இருந்ததுன்னா மறந்துடுங்க. யாருக்கெல்லாம் ரெண்டாவது சுற்று சனீஸ்வரன் வந்தாரோ, இப்போ சனி முடிஞ்சு வெளியில் ஏறாரு, வெளியில் போயிடுவார், அவர்களுக்கு ஒரு உயரம் காத்து கொண்டிருக்கிறது. இதில் மறுக்க முடியாத உண்மை. ஒரு உயரம், ஒரு உயர்வு, முன்னேற்றம் கட்டாயம் கிடைக்குங்க. சார், இரண்டாவது சுற்று வந்த எல்லா 7.5 சனி முடிஞ்சு போகிற தனுசு ராசிக்காரங்களுக்கும் கிடைக்குமா சார்னா அங்கேயும் ஒரு விஷயம் இருக்குது. அந்த 7.5 சனி முடிஞ்சு வெளியேறி இரண்டாவது சுற்று வெளியேற போது உங்கள் ஜாதகத்திற்கு நடக்கிற தசாபுத்தி இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கணும். உங்கள் லக்னத்துக்கு சுபர்களாக இருக்கணும். அல்லது உங்கள் லக்னத்துக்கு அள்ளி கொடுக்குற தசாபுத்தியாக இருந்தால் இந்த வெளியேறி போகும்போது ரெண்டும் இணைஞ்சுதான் மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி வீசும். சார், எனக்கு நல்ல தசாபுத்தி நடக்கலை, ஆனால் 7.5 முடியுது, கண்டிப்பாக நிம்மதி கிடைக்கும். மன உளைச்சல் போயிடும், தூக்கம் வரும், அப்பாடான்னு ஒரு முடிவெடுப்பீங்க, ஒரு பயணத்தை நோக்கி டிராவல் பண்ணுற சக்தி கிடைக்கும். முதல்ல 7.5 சனி ரெண்டாவது சுற்றுல எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? நிறைய முடிவெடுக்கவே உங்களால் முடியாது. நீங்கள் எங்கே போய் நின்னீங்கனாலும் உங்களுக்கு கசப்பு தான் காத்துட்ருக்கும். இந்தா தர்றேன், இந்த இப்போ வந்துடும், உடனே கிடைச்சிரும்னு சொன்ன இதை எல்லாமே வரவே வராது. தடை தடை தடை, தாமதம் தாமதம் தாமதம். இப்படித்தான் இந்த இரண்டாவது சுற்றுலையும் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. நான் பார்த்து இரண்டாவது சுற்று பார்த்த எல்லாருக்குமே அப்படி ஒரு நெருக்கடி, அப்படி ஒரு கசப்பு காத்துக்கிட்டு இருக்கு. அப்போ அவங்க தசாபுத்திகளில் யாருக்காவது ராகு திசையோ, கேது திசையோ, செவ்வாய் திசையோ, சூரிய திசையோ இப்படி யாருக்கேன்னு நடக்குதுன்னு வச்சுக்குவோம். இரண்டாவது சுற்று வருதுன்னு வச்சுக்கோங்க. இதில் செவ்வாய் திசை நடந்து இரண்டாவது சுற்று வந்தவங்கலாம் கொடுமையின் உச்சம். அவங்கள முகவரியை தொலைக்க வச்சு கடங்காரனாக்கி வழக்குக்கு கொண்டு போய், சர்ஜரிக்கு கொண்டு போய், விபத்துக்கு கொண்டு போய் ஆயுள் பயத்தை காட்டித்தான் அனுப்பி இருக்கும். இதுல எந்த மாற்றமும் இல்லை.
உங்க ஆயுள் ஸ்தானமும் உங்க லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் வலுத்திருந்தவர்களே தப்பிச்சிருக்காங்க. இல்லைன்னா சுருட்டி போட்டு போயிருங்க. சுனாமியில எப்படி ஆள் அப்படியே போட்டு சொல்லிடுச்சு, அந்த மாதிரி சுருட்டி போட்டுட்டு போற காலமா இருக்கு. அப்ப 2வது சுத்து வந்துருச்சு, நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன், இந்த 2வது சுத்து சூப்பரா இருக்குன்னு எங்க ஊர்ல ஜோசியர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நான் கொண்டு போய் முதலீட போடுறேன், ஷேர் மார்க்கெட்டுக்கு போறேன், பெரிய சொத்துக்களை கடன் வாங்கி வாங்கலான் இருக்கேன், ஒரு 1 கோடி ரூபாய்க்கு லோன் போட்டு வீடு கட்டலான் இருக்கேன் அப்படின்னா, உங்க தசா புத்தி சம்மதிக்காமல் 2வது சுற்று வந்துருச்சேங்கிற அந்த மமதியில், அந்த பூரிப்பில் நீங்க களத்துல இறங்கிட வேண்டாங்கிறத ஒரு அட்வைஸ். ஆனா 2வது சுத்து முடிஞ்சு போகும்போது என்னுடைய அனுபவ உண்மை, பொங்கு சனி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அது தலை சிறந்த ஆகச்சிறந்த ஜாக்பாட்டை கொடுக்காம போகாதுங்க. இதுல எந்த மாற்றம் இல்லைங்க. அது சக்சஸ் கொடுத்துட்டு தான் போகும். தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி சக்சஸோட வேல்யூ மாறும். நல்ல தசாபுத்தி இருந்ததுன்னா 100க்கு 100, ரொம்ப மோசமா தசாபுத்தி இருந்ததுன்னா கண்டிப்பா பாஸ் மார்க் 40% நல்லது செய்யாம போகாது. இதுல நீங்க கான்பிடண்டா இருக்கலாம், தெளிவா இருக்கலாம். ஆனா முடிஞ்சு போறதுங்கிறது ஒரு ஹாப்பி. நல்லா பார்த்துக்குங்க. யாருக்கெல்லாம் 2வது சுற்று வருகிறது என்று உங்களுக்கு ஃபீல் பண்றீங்களோ, உங்க ஜாதகத்தில் உங்க ஜோசியர் சொல்லியிருக்கலாம், இல்லை உங்களுக்கே கூட சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நிறைய பேர் இன்னைக்கு யூடியூப் பார்க்குறீங்க. 2வது சுற்று சனி பகவான் வந்துருச்சு, நான் அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா, தயவு செய்து திருத்துறைப்பூண்டி அருகில இருக்கின்ற திருக்கொள்ளிக்காடு அப்படிங்கிற சனீஸ்வர ஸ்தலத்துக்கு போய் 2வது சுற்றுல உங்களுக்கு என்ன வயசோ அத்தனை தீபம் போட்டுட்டு வாங்க. இந்த கோயில் எங்க இருக்கு, எந்த ஊர்ல இருக்குன்னு போன் பண்ணி என்ன கேட்காதீங்க, சொல்றதுக்கு நேரம் இல்லை, கூகுள் பண்ணி பார்த்துட்டு போய்க்குங்க தயவு செய்து. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நான் கோயில் சொல்றதுக்கு ஆசையா இருக்கு, ஆனா பயமாவும் இருக்கு. சார் கோயில் எங்க இருக்கு, கோயில் எங்க இருக்குது, எங்க போகணும், எந்த பஸ் ஏறணும், எங்க இறங்கணும், டெய்லி ஒரு 100 ஃபோன் இந்த கோயிலை கேட்டு மட்டும் வருது. அதான் கோயில் பேரை நான் சொல்றேன். நீங்க போய் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்ரஸோட வரப்போகுது, அழகா போய்க்கலாம். உங்களுக்கு தெரியலன்னா ஏதாவது ஒரு செல்போன் கடைக்காரர்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அதை அவர் இந்த இடத்துல இந்த அட்ரஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு எழுதி கொடுத்துருவார் பேப்பர்ல. இல்லை உங்க வீட்டில் யாராவது விவரமானவங்க படிச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கூட நீங்க எழுதி வாங்கிக்கலாம். என்ன கேட்கவே வேண்டாம். ஏன்னா எனக்கு சொல்றதுக்கான காலமும் நேரமும் இல்லைங்க, அதான் உண்மை. நீங்க ஏன்னா உங்க ஃபோன் 100 ஃபோன் வரும்னா அதை மட்டுமே என்னால் பேச முடியாது. என்னுடைய உணர்வுகளை நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இவ்வளவும் சொல்றேன். அப்போ 2வது சுற்று சனீஸ்வரன் யாருக்காவது இருக்கு, 2வது சுற்று போயிட்டு இருக்குன்னா உடனடியே நீங்க திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வந்துருங்க. போய் அங்க பொங்கு சனீஸ்வரனாகத்தான் அவர் இருக்கார். அவருக்கு ஒரு வஸ்திரம் சாற்றி உங்க வயசு எத்தனையோ அத்தனை தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்வில் 2வது சுற்று நடந்தாலும் கஷ்டங்கள் வந்தால் கூட தாங்கிக் கொண்டு அதை கடந்து போகின்ற வல்லமையை கட்டாய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுப்பார் என்று சொல்லி, லாபமா நஷ்டமா 2வது சுற்றுன்னு கேட்டீங்கன்னா, யோகமான தசாபுத்தி நடந்ததுன்னா கட்டாய லாபம், அதுவும் அந்த சனி முடியும் போதுதான். மோசமான தசாபுத்தி நடந்தா 2வது சுற்றாக இருந்தாலும் உங்களை கசக்கிட்டு தான் போகுங்கிறத மறந்துடாதீங்க. அப்போ உங்க லக்னப்படி என்ன தசாபுத்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்குன்னு முதல்ல பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 2வது சுற்று சனிக்கு பலன் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ உங்கள் அனைவருக்கும் அன்னை வாராகியின் ஆசிகள் கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.